அனைவருக்கும் ஏர் லவ் சேனல் மதிய வணக்கம். எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி கல்யாண நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி திருப்பூரில் செம மழைங்க, வந்துகிட்டே தான் இருக்குது. மழை நிற்கிது, அப்புறம் வருது, நிற்கிது, வருது. இந்த மலையிலையும் போயிட்டேன், படத்துக்கு போயாச்சு. கங்குவா படத்தை பார்க்க போனேன். திருப்பூர் ஸ்ரீசக்தி தேட்டர்லாம் பார்க்க போனேன். அது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்குது, இங்கே பார்க்க போனேன். பார்த்து முடிச்சு வந்தாச்சு. மழையில் நனைஞ்சிட்டே தான் வந்தேன். இங்கே பாருங்கள், அந்த ஈரம் கூட காயலை. இன்னும் மழை வந்துகிட்டே காலையில் வர ஃபுல் மழைங்க. ஒரு வீடு ஃபுல்லாமே தண்ணி தான். எதுக்காக இந்த வீடியோனா, நம்ம கங்குவா படம் பார்க்க போனோம். கங்குவா படம் பார்த்துட்டு வந்தாச்சு. பட் ஓகே தான், எனக்கு ஓகே தான். இருந்தாலும் எதுக்கு நான் இந்த வீடியோ, படம் பார்க்குறோம், ஒரு படத்தை பார்க்குறோன்னா அதில் நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே இது நல்லா இருந்தால் மட்டும் ஓஹோன்னு கெத்து, சிங்கம், தங்கம், செம்ம மாசு, பின்னிட்டாங்க, அப்படி இப்படி நம்ம சொல்கிறோம். இதே இது நெகட்டிவாக இருந்தாலும் இந்த இடத்துல இது மிஸ்டேக்கு, இது மிஸ்டேக்கு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. நேற்று ஃபுல்லாமே நான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்த்தேன். மக்கள் எல்லாமே கோத்தாங்க, அம்மா, அப்புறம் இவெல்லாம் இதுக்கு படம் நடிக்கிறான், கத்திக்கிட்டே கிடக்கான், எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்கான், வேறு இதே இல்லையா, எதுவுமே இல்லையா, மூஞ்சிக்கு அவன் கேரக்டருக்கு செட் ஆகலை, இவனுக்கெல்லாம் 350 கோடி பட்ஜெட் படமா அப்படி இப்படின்னு சொல்லி சூர்யாவை ரொம்ப ரொம்ப வன்முறையை திட்டாங்க. பர்சனல் லைஃப்குள்ளே போய் திட்டாங்க. படத்தை படமாக பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோன்னா 500 அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. 500 சம்பளம் கொடுக்குறாங்க, நம்ம வேலை செய்கிறது நல்லா இல்லைன்னு நம்ம கோவம் வருதா இல்லையா? ஓகே, நம்ம கொடுக்குறது பெஸ்ட்டு நம்ம கொடுப்போம். அது ஓனர் அக்செப்ட் பண்ணுறது அக்செப்ட், அதே மாதிரி தான் கொடுக்குறது பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் என்ன மிஸ்டேக்கா? எனக்கு தான் அங்கே மிஸ்டேக் இருக்குது. திரைக்கதை ஸ்லோவாக போகுது. மியூசிக் ஓகே தான், ஆனால் மியூசிக்கு ஒரு சில இடத்துல ரொம்ப அந்த பழைய படத்தோட மியூசிக்கோட அந்த சாயல் இருந்துச்சு, தேவி ஸ்ரீ பிரசாத்தோடது. அப்புறம் ஹீரோயின் வேஸ்ட்டு, எதுக்கு வராங்கன்னு தெரியல. ஒரு 15 நிமிஷம் ஃபஸ்ட் ஹாஃபில் வராங்க, செகண்ட் ஹாஃபில் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வராங்க, மொத்தமாக 20 நிமிஷம் அவங்களுடைய கேமியோ மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹிந்தி வில்லன் போட்டது எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. ஹீரோயினையும் ஹிந்தி வில்லனும் எதுக்கு போட்டாங்கன்னா, அவங்க வட மாநிலத்தில் கவர் பண்ணுறதுக்காக போட்டிருப்பாங்க போல். ஆனால் செட் ஆகவே இல்லை. டப்பிங் லிங்க் ஆகவே இல்லை. அவ்வளோ பட்ஜெட்டு போடுறவங்க டப்பிங்லாம் பார்த்துருக்கலாம். மெயின் டப்பிங் தான். நம்ம ஆக்ரோஷமாக பேசுகிறப்ப அந்த வாய்ஸ் தான் நமக்கு கரெக்டாக கொடுக்கும். அது மிஸ்டேக்கு. சூர்யா பொறுத்தவரை செம்ம மாஸ் பண்ணிட்டாரு, கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. அதுக்காக நம்ம படத்தை பார்க்கலாம். மிஸ்டேக் இருக்குது, 50% மிஸ்டேக்கு தான் இருக்குது. ஆனால் விஎஃப்எஸ்எல் கிராஃபிக்ஸல் செம்மங்க. அதாவது அந்த திமிங்கல ஒரு சீனில் வரும், அந்த கடலில் இருந்து செம்ம மாசு, ஹாலிவுட்டாகவே மிஞ்சிருச்சு, அந்த அளவு தான் இருந்துச்சு. ஆனால் 350 கோடி பட்ஜெட்டுக்கு இன்னும் அவங்க உள்ளே இன்வால்வ் ஆகி உள்ள கரெக்டாக பார்த்துருக்கலாம். அதுதான் சின்ன மிஸ்டேக்கு. இருந்தாலும் படம் ஓகே தான், எனக்கு ஓகே தான். எனக்கும் படம் பிடிக்கல இருந்தாலும் ஓகே தான், அப்படி தான் சொல்லுவேன். நான் எப்போயுமே எந்த ஒரு படத்தையும் குறை சொல்ல மாட்டேன். கஷ்டப்பட்டு அவங்க படுத்துருக்காங்க. நம்ம ஒரு 150 ரூபா டிக்கெட்டு கொடுத்து பார்க்குறதுக்காக நம்ம பெரிய புடுங்கி நினச்சி நம்ம பேசக்கூடாது. என்னை பொறுத்த அதுதான் டீசெண்டாக. இப்போது ஒருத்தவங்க பேசுகிறப்ப அவங்க தப்பு பண்ணாங்கன்னா சிரிச்சுக்கிட்டு அந்த தப்பை சொல்கிறது வேறு, கோவமாக பேசுகிறது வேறு. நம்மக்கிட்ட டென்ஷன் ஆயிடுவாங்க, கத்திடுவாங்க, பெரிய சண்டே ஆயிடும். அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் சூர்யா சாருக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, கை கொடுக்கவே மாட்டுது. இதாங்க, இதுக்கு தான் யாரும் எந்த ஒரு படத்தை பார்த்து ரிவ்யூவும் இப்படி ஒருத்தாங்க பர்சனலில் போய் தாக்காதீங்கன்னு தான் சொல்ல தான் இந்த வீடியோ. எல்லாருக்கும் பாய். நீங்கள் கங்குவா படம் பார்த்துருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி வியூஸ் போகாதுன்னு யார்கிட்ட பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. பைத்தியத்தாங்க, பார்க்குற 5 பேருக்கும் நான் ஒரு பெரிய அளவே இருப்பேன். அதனால் அவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.